பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போகிறாரு. அதை வழி அனுப்புறதுக்காக அவங்க மாமனாரே பார்த்தீங்க அப்படின்னா காரில் கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் விடுறாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் வந்து காரில் போயிடுறாங்க. செந்தில் வந்து இந்த மாதிரி கதிர் கூட வரேன்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறாங்க. போய் பாதி வழியிலே வந்து கடைக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து கோயிலுக்கு போய் மாலையெல்லாம் வாங்கி தன் மகன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோமதி வந்துடுறாங்க. பிள்ளை மேலே அவ்வளோ கோவத்தை காட்டிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்றீங்களா, அவனுக்காக அர்ச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் என் பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் செந்திலுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செந்திலும் வந்து ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் சீட்டில் உட்காருரு. இதனால எல்லாமே ஹாப்பி ஆகுறாங்க. அவங்க மாமாலாம் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா மீனாலேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. செந்தில் வர வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா அரசியும் வந்து செந்திலை மீட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. கதிரும் செந்திலும் பார்த்தீங்கன்னா அரசிக்கிட்டையும் எப்போதும் போல் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நல்லா இருக்கியா அரசி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் அரசிக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அரசியும் சொல்கிறாங்க. அரசி பார்த்தீங்க அப்படின்னா மீனாவுக்கு ராஜிக்கிட்ட மட்டும் தான் உண்மையை சொன்னாங்க. மற்றவங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை. எப்போ எல்லா உண்மையும் சொல்லி எப்போதும் போல் அவங்க வீட்டில் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.